3லேருந்து 5 விசில் வரைக்கும் வந்து விசில் வர வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸு நம்ம வந்து ரைஸ் ஊற வச்சுருப்போம், பாஸ்மதி ரைஸ். நான் வந்து 3/4 கிலோ போடுறேன். ஸோ அதை ஊற வச்ச ரைஸை வந்து நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டணும். இந்த டைமில் வந்து நம்ம வந்து உப்பு செக் பண்ணிக்கணும். பாஸ்மதி ரைஸும் அந்த மசாலாவும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அந்த தண்ணியில் மூழ்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 12 நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு சுவையான பிரியாணி ரெடி. ஸோ அந்த டெக்ஸ்சர்ஸ் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதில் சைட்லேருந்து எடுத்து பார்த்தோன்னா அந்த சிக்கன் பீசஸ்லாம் நல்லா வந்திருக்கு. அந்த சிக்கன் கால்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்திருக்கு. அடி எதுவுமே